ரீசெண்டாக நம்ம சேனலில் ரெசிபி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த வழியில் வந்தது தான் இந்த ரெசிபி ஓட்ஸ் இட்லி. எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம தயாரிக்கக்கூடியது தான். அண்ட் யூ கைஸ் நோ த ட்ரில். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு குட்டி வானலியில் 1 கப் ஓட்ஸை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ஓட்ஸ் நல்லா சூடு ஆறுனக்கு அப்புறமா மாவா பொடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். 1 கப் ஓட்ஸ்க்கு வந்து 1/2 கப் ரவை, 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். உங்களுக்கு என்ன தாளிப்பு வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கேரட், பெருங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிருக்கேன். 1 கப் ஓட்ஸ்க்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் இட்லி மாவு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் நம்ம சைட்ல விட்டுறலாம். பக்கத்துல வந்து இட்லி தட்டை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் தடவி குட்டி குட்டியா இட்லியை ஊத்திட்டு ஒரு 10 to 12 நிமிஷம் இட்லி தட்டில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும். ரொம்ப சுவையான ஓட்ஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு.